அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் தான் நமக்குள்ள வரும். மாறி போனாங்க, நல்லா இருக்காங்க, நாம ஏன் கஷ்டப்பட்டுங்கிறது. ஆனா இங்க இருக்கும்போது சொன்னதை கேட்டிருக்க மாட்டான். எப்படி நீங்க கேட்டது மாதிரி தானே, இதே தானே எல்லாருமே. அவனுக்கு எவனோ ஒருத்த வழிமுறை காட்டி கொடுக்கானா தெய்வீக வழிபாட்டுல, அதை சொன்னதை கேட்டு வழிமுறைகள் நடந்திருக்க மாட்டான். சொன்னதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை உதாசனப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இப்படி பண்ணிட்டு போய்கிட்டு இருந்திருப்பான். அவனுடைய வளர்ச்சி எதுவுமே இருந்திருக்காது, வராது. உதாசனப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் வளர்ச்சி எப்படி வரும்? ஆனா அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி அந்த பைவுல கையில கொடுத்து நீ பைவுல நேசி சீசத்தை ஆராதனை பண்ணி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்க போகும்போது என்ன பண்றானா, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டர் என்ன சொல்றானோ அந்த வார்த்தையிலிருந்து மறுவார்த்தைக்கு மாறவே மாட்டாங்க. புரிஞ்சதா? கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு வந்துடணும். அந்த கண்டிஷன். அன்னைக்கு உனக்கு 1000 ரூபாய் எவன் சம்பளம் கொடுத்து வேலைக்கு போனாலும் நீ போகக்கூடாது, போக மாட்டாங்க. அப்படி நீ வந்தாலும் மாத்திரம்தான் உனக்கு சீசஸ் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, அருள் புரிவாருன்னு அவங்க கண்டிஷனா கொடுத்துருவாங்க, அதை ஏத்துக்குவாங்க. இங்க கண்டிஷன் கொடுத்தா அவர் என்ன அத்தனை கண்டிஷன் வைக்காரு, உலகத்தில் இல்லாத கண்டிஷன்.